வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 35. மருமகளை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்ட மரகதத்திற்கு ஒரு பெருத்த அதிர்ச்சி காத்திருந்தது. மகிழ்ச்சியுடன் அருகில் மகளுடன் வந்து உட்கார்ந்திருந்த பகவதியிடம் அவள் சுவாதீனமாக கேட்டாள். இன்னைக்கு ராத்திரி என் காலுக்கு மருந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சி பிடிச்சு விட போவது நீயா உன் மகளா? பகவதி வியப்புடன் பார்த்தாள். அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய சாத்தியப்படுமா? ஏதோ கொஞ்சம் சமையலை கவனித்து கொள்ள முடியும். உன் மகன் வந்ததும் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து கொள்வதுதான் நல்லது. மரகதம் முகம் சுருங்கி போனாள். பொன்னி கூட இல்லையே, பெட் பேன் வச்சு உதவணுமே, கலவரத்துடன் கேட்டாள். என் மகளுக்கு இந்த அசிங்கமான வேலையெல்லாம் செய்ய பிடிக்காது. நீ தான் இப்போ எழுந்து நிற்க பயிற்சி செய்துட்டு வரியே, அப்படியே சுவற்றை பிடிச்சிட்டு கழிவறைக்கு போய்விட்டு வர முயற்சிக்கணும். ஐயோ, எனக்கு இன்னும் நல்லா நடக்க வலு இல்லையே, உரத்த கத்த வேண்டும் போல் மரகதம் துடித்தாள். பளிச்சென்ற அறையில் எரிந்த விளக்கொலியில் அவர்கள் இருவரும் அவள் கண்களுக்கு அப்போது இரு அரக்கிகள் போல தென்பட்டனர். படுக்கையில் கையும் காலும் முழு சுவாதீனமில்லாமல் விழுந்து கிடக்கும் நிலையில் அவர்களிடம் அதிகம் பேசி அவர்களது கோபத்தை தூண்டிவிடக்கூடாது. அவளுக்கு உதவ வீட்டில் ஒரு வேலையாள் கூட இல்லையே, என்ன செய்ய? திடீரென்று ஏற்பட்ட இந்த நினைப்பு அவள் நெஞ்சை பயத்தில் படபடக்க செய்தது. வறண்டு போனது. உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. மருந்துகளை வேலைக்கு எடுத்து கொடுத்து உன் மகளை உதவ சொல். பொன்னி வரும் வரை உதவினால் போதும். மரகதம் குறைவான குரலில் வேண்டிக் கொண்டாள். அவளது கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருந்த அந்தரங்க வேலைக்காரி பொன்னியை கூட அருகில் இருக்க விட்டாது அப்புறப்படுத்திய பகவதி லேசுப்பட்டவள் இல்லை. ஏதோ பெருத்தொரு திட்டமிட்டு அவள் மனதை மயக்கி தன் இஷ்டப்படி செயல்பட செய்து விட்டிருக்கிறாள். பார்த்திபன் வர இன்னும் சில நாட்கள் பிடிக்கும். டாக்டர் வைத்தியலிங்கம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் வருவேன் என்று கூறிவிட்டு போய்விட்டிருந்தார். அதற்கிடையில் தாயும் மகளும் மரகதத்தின் தனிமையை உபயோகித்து ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் வேலியின் மேல் ஓடிக்கொண்டிருந்த ஓனானை பிடித்து மேலே விட்டு கொண்டு அது கடிக்குதே என்றானாம் என்பது போல சாமுவை மேல் ஏற்பட்ட வெறுப்பால் அவளது வாழ்க்கையை குலைக்க எண்ணி இந்த பகவதியை வற்புறுத்தி வீட்டுக்கு அழைத்து பெரிய துன்பத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டாளே. கடவுளே, மோசம் போய்விட்டேனே. அவளது உள்மனம் ஊமையாக புலம்பியது. உன் மருந்து மாத்திரைகளை கை கெட்டும் வகையில் முக்காலி மேலே வச்சிடுறோம். தண்ணி கூஜாவையும் பக்கத்திலே வச்சிடுறோம். நீயே எடுத்து வேலைக்கு தேவையானதை சாப்பிடு. உன்னை யார் தடுக்கிறா மரகதம்? நானே தலைவலி காய்ச்சல்னா படுத்துக்கிட்டா என் மகளை உபத்திரவப்படுத்த மாட்டேன். அவள் வங்கியில் ஒரு அலுவலராக வேலை கிட்ட தேர்வு எழுதியிருக்கிறவ. நோயாளிகளுக்கு பணிவிடை செய்யும் நர்ஸ் இல்லையே. என் மருமகள் கூட பிஏ படித்தவதான். தட்டெழுத்து சுருக்கெழுத்தெல்லாம் படித்து தெரிந்தவதான். கம்பெனி எதிலாவது வேலை கிடைச்சிருந்தா அவளும் ஓர் அலுவலராக பணி செய்து கொண்டிருக்க தகுதி பெற்றவதான். ஆனாலும் நர்ஸ் பயிற்சி பெற்றவள் போல் பணிவிடை செய்தாலே சொல்ல நான் துடித்தது. ஆனால் முகம் இருக்கவில்லை. தன் மருமகளை பற்றி கேவலமாக பேசி அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி ஊருக்கு விரட்டி கொடுமை செய்த பின் எப்படி பெருமையாக பேச முடியும்? நாக்கை கடித்து கொண்டாள். இவர்களிடம் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் போலியாக முறவளித்தாள். பாவம் மாயா, செல்லமாக வளர்ந்த குழந்தை. அவளை ஏன் சிரமப்படுத்தணும்? உன்னால் முடிஞ்சால் குறிப்பிட்ட குரலுக்கு உள்ளே வந்து நான் கேட்டதை எடுத்து கொடு. பொன்னி வரும் வரை மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்று முனையினாள். இரவு உணவு என்று தனியாக பகவதி எதுவும் தயாரிக்க தேவையிருக்கவில்லை. சாம்பவி பகலில் சமைத்து வைத்துவிட்டு போயிருந்த உணவில் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதம் நிறையவே இருந்தது. தாயும் மகளும் உட்கார்ந்து வயிறு புடைக்க முதலில் சாப்பிட்டனர். பின்னர் கொஞ்சம் சாதத்தை மோருடன் கலந்து ஸ்டீல் தட்டில் போட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயுடன் எடுத்து வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். மரகதம் அதை கண்டு திடுகிட்டு போனாள். இரவில் சாம்பவி அவளுக்கு வாய்க்கு ருசியாக சூப்புடன் வாட்டிய ரொட்டியில் வெண்ணெய் பூசி கொண்டு வந்து உபசரிப்பாள். சில நாட்கள் அவளுக்கு பிடித்தமான சீரக ரசத்தை சூடாக சோற்றில் போட்டு கலந்து ஸ்பூனால் அள்ளி பச்சை குழந்தைக்கு ஊட்டுவது போல தானே அவள் வாயில் ஊட்டி சாப்பிட செய்வாள். இரவு அவள் தூங்கும் முன் இதமான சூற்றில்
வெள்ளி டம்ளர் நிறைய பசும்பாலை எடுத்து வந்து சாப்பிட கொடுப்பாள். நான் வெறும் மோர் சாதத்தை ராத்திரி வேளையில் சாப்பிட்றதில்லை, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. மரகதம் கூறி முடிக்கும் முன் பகவதி ஏளனமாக குறுக்கிட்டாள். நீ பணக்காரி, பால் சோறு தின்னு பழக்கம்னு சொல்ல வர. மாயாவுக்கு தொண்டை கட்டிக்கிட்டு இருந்ததாலே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பசுபாலை காய்ச்சி அவளுக்கு கல்கண்டு போட்டு கொடுத்துட்டேன். உன் பழக்க வழக்கமெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் அழுத்தமாகவே அதட்டினாள். என்ன திமிர்! என் வீட்டிலே எனக்கு சாப்பிட பால் இல்லை என்கிறாளே. அதிர்ந்து போனால் மரகதம். வெள்ளி கிண்ணத்தில் வெள்ளி ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து சாம்பவி சாப்பாடு கொடுப்பாள். இப்போ நாய்க்கு சோறு போடுவது போல பகவதி அவர்கள் தின்ற மீதியை கொண்டு வந்து வைக்கிறாளே. சாம்பவி வீட்டை விட்டு போய் இன்னும் சில மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இவள் தன் சுய உருவத்தை காட்டத் தொடங்கிவிட்டாளே. பார்த்திபன் வரும் வரை மரகதத்தால் அவளது அட்டகாசத்தை தாங்கிக் கொள்ள இயலுமா? உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. பசி வயிற்றை முறுக்கவே வேறு வழி இல்லாது மெல்ல படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு வலுவாக இருந்த கரத்தால் தட்டை மெல்ல தூக்கி மடியில் வைத்து கொண்டு சோற்றை அள்ளி வாயில் போட்டு கொண்டாள். மோர் இப்படியா புளிக்கும்? அவளுக்கு வயிற்றை குமட்டியது. அப்படியே தட்டில் கையை கழுவி கொண்டு மெல்ல தட்டை கட்டிலடியில் வைத்து வலுவான காலால் உள்ளே தள்ளிவிட்டாள். சாம்பவிக்கு தான் என்ன மருந்துகளை எந்த வேலை எந்த அளவில் தர வேண்டும் என்பது தெரியும். மருமகள் செய்கிறாள், செய்யட்டும் கழுதை என்று அகங்காரத்துடன் டாக்டர் சொன்ன மருந்து தகவல் எதையும் அவள் காதில் போட்டு கொண்டதே இல்லை. இரவு படுக்கு போகும் முன் என்ன மருந்து சாப்பிடணும்? அருகில் முக்காலி மீது வைக்கப்பட்ட மருந்து பாட்டில்கள் மீது எழுதப்பட்டிருந்த ஆங்கில பெயர்களை அவளால் வாசி தெரிந்து கொள்ள இயலவில்லை. படிக்காத பெண்கள் சிலர் சாமர்த்தியமாக காலையிலே இந்த வெள்ளை மாத்திரை, பகல் இந்த நீலக்குழல் மருந்து, இரவு ஒரு தேக்கரண்டி பழுப்பு சீசாவில் இருக்கும் திரவம் என்று தாங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை டாக்டர் சொன்னதும் உடனே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். மரகதம் மமதையால் மருமகள் மேலே கொண்ட வன்மையால் அசட்டையாக இருந்து விட்டாள். இப்போது எதை எடுத்து சாப்பிடுவாள்? அளவு என்ன? சாப்பிடாது இருந்துவிட்டால் சங்கடம் ஏதாவது வந்துவிடுமோ? கண்களின் கருமணிகளே போல உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாலே, மருந்து ஏதுனாவது சொல்ல மாட்டாளா? இரவு படுக்க போகும் முன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்த பகவதி வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டு மிகவும் திருப்தியுடன் காணப்பட்டாள். பகவதி, ராத்திரி வேளைக்கு நான் சாப்பிட வேண்டிய மருந்து என்னன்னு எடுத்து கொடுப்பியா? உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமே. அந்த இழுப்பாறையிலே சாம்பவி ஒரு அட்டவணை எழுதி வச்சிருக்கா. மருந்தா? எனக்கு என்ன தெரியும்? சாம்பவி ஏதோ தவறாக எழுதி வச்சிருந்தா அதை நான் கொடுக்க போக வம்பில் மாட்டிக்கவா? ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிடாட்டா குடிமூழ்கியாக போய்விடும். டாக்டர் வெள்ளிக்கிழமை வருவார், அவர்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. கடுமையான குரலில் அதட்டினாள். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த முதல் நாள் மரகதம் கொடுத்த புடவை பரிசை வாங்கி கொண்டு நன்றியில் கண்கள் பணிக்க தடுமாறின பகவதியா இவள்? பத்திரகாளியாக உருமாறி போய்விட்டாளே. வீட்டு எஜமானி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூட விருப்பமின்றி சாப்பிடுவதும் தூங்குவதுமாக நிம்மதியாக பொழுதை கழிக்கிறாளே. சுயநல பிசாசு மாயா இவளை மருமகளாக ஏற்கணும் என்ற மனதில் திட்டம் போட்டாலே. எத்தனை பெரிய பிசுகு! விருந்தாளி என்ற நிலையிலேயே இத்தனை அசட்டை செய்யும் மாயா வீட்டுக்கு எஜமானியாகி விட்டிருந்தால் இத்தனை நேரம் மாமியார் மரகதத்தை குப்பை தொட்டிக்குள் வீசி விட்டிருப்பாள். வஞ்சகி! பொன்னி நாளைக்கு வந்ததும் மருந்துகளை டாக்டர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி தமிழிலே எது எதை எப்போ சாப்பிடணும்னு எழுதி வாங்கிக்கிறேன். அதுதான் சரி. தானே முணுமுணுத்தாள். பொன்னி நாளைக்கு ஊருக்கு திரும்ப மாட்டாளே. வர ஒரு வாரம் பிடிக்குமே. அவளுக்கு திருச்சியிலே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களாம். இந்த சமயம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு வராட்டி அவளுக்கு பிறகு ஒழிவே கிடைக்காதாம். மரகதத்திற்கு இன்னொரு அதிர்ச்சி. என்கிட்ட இதை சொல்லியிருக்கா. மரகதம் முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் பகவதி இடையில் பேசினாள். உன் மருமகளை தனியாக அனுப்பியிருப்பியா? அது இதுதான் சமயம்னு அவள் எவனோடையாவது கம்பி நீட்டியிருப்பா. இப்போ கூட என்ன, ரயிலில் அவள் யாரை சிநேகிதம் பிடிச்சிக்கிட்டு பிறகு வீட்டுக்கு போகாமல் அப்படியே அவனோட போயிடுறாளோ? யார் கண்டது? ரோஷம் பொத்து கொண்டு வந்தது மரகதத்திற்கு.
அதிர அடி எடுத்து வைத்து நடக்கக்கூட தெரியாத பதிவுசான பெண் சாம்பவி. பொறுமையின் உருவானவள். கல்யாணமாகியும் மாமியார் பொருட்டு கட்டுப்பாடாக வாழ்ந்தவள். வந்த வேலை சரியில்லை என்று சொல்லட்டும். ஆனால் அவளது நடத்தையை பற்றி அவதூறு பேச எத்தனை நெஞ்செழுத்தம்! நிறுத்து, வாயை மூடு. இல்லாட்டா பல்லு அத்தனையும் தட்டி கையில் கொடுத்துடுவேன். இப்போ உன் மகளை கூட்டிக்கிட்டு வெளியே நட. சாதாரண நாட்களாக இருந்தால் கத்தியிருப்பாள், கழுத்தை பிடித்து தள்ளி விட்டிருப்பாள். இப்போது எழுந்து நடக்க முடியாத நிலையில் அவர்கள் தயவில் இருக்கிறாளே. ஜோசியர் ஞான தேசிகர் என்னவோ பூஜை செய்கிறார், பிரசாதம் கொடுத்து அனுப்ப போகிறார் என்று சொன்னியே. சொன்னேன். பிறகு விசாரித்ததிலே அந்த மனிதன் படு அயோக்கியன்னு தெரிஞ்சது. அவன் சொன்னது எல்லாம் அத்தனையும் பொய்யாம். நீதானே அவர் பிரபல ஜோசியர், அவர் சொல்வது பலிக்கும், அதன்படி நடக்கணும்னு அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். சரி, உன் அறிவு எங்கே போச்சு? நான் எனக்கோ என் மகளுக்கோ அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தேனா? நீ இதையெல்லாம் நம்புகிறவர? மந்திர மாயம் இதுகளை நம்பிக்கொண்டு புலம்பின. உன் வேலைக்காரி பொன்னிதான் இதற்கு காரணம். அவள் வந்ததும் விசாரிச்சுக்கோ, சீறினாள் பகவதி. வரட்டும் பொன்னி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். கோபத்துடன் முணுமுணுத்தாள் மரகதம். ஏதோ நல்லது செய்வோம்னு செய்தேன். மரகதம், உனக்கு கொஞ்சமும் நன்றி இல்லை, கடுமையாக வெறித்தாள் பகவதி. அந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்கக்கூடாது. மருமகள் சாம்பவி சொல்லியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அன்பாக, விசுவாசத்துடன், பொறுப்புணர்ச்சியுடன் மாமியாரை கவனித்து கொண்டாள். வீண் பொறாமையினால், அகம்பாவத்தினால் அந்த நல்லவளை புரிந்து கொள்ள மறுத்து மனம் நோக செய்து அவமானப்படுத்தி அனாதையாக விரட்டியடித்த பாவத்திற்கு அவள் இப்போது அனுபவிக்க தொடங்கிவிட்டாள். பகவதி என்னும் இரத்த காட்டேரியின் வஞ்சக பிடியில் சிக்குண்டு விட்டிருக்கும் அவள் மகன் வரும் வரை தன்னை எப்படி காத்து கொள்ள முடியும்? எனக்கு தூக்கம் வருது கூறிவிட்டு விளக்கை அணைத்து கதவை வெளியே சாத்தி கொண்டு பகவதி போய்விட்டாள். விடிவிளக்கின்றி இருள் கப்பி கொண்டிருந்த அறையில் அவள் கூரை முகட்டை பார்த்தபடி கலவரத்துடன் நெஞ்சு வேகமாக துடிக்க பயத்தில் உறங்க முடியாது படுத்து கிடந்தாள். அத்தியாயம் 36. ஊரிலே அவர்கள்தான் பெரும் பணக்காரர். ஜமீன் பரம்பரையிலே வந்தவர் அவளது கணவர். கோயில் ஸ்தானிகராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் பல தகுதிகளை வகித்து செல்வாக்கு மிக்கவர். புத்திசாலியான மகன் என்று மரகதத்திற்கு ரொம்பவே கர்வம் இருந்தது. யாரையும் அவள் மதித்ததே கிடையாது. 4 பேர் இருக்கும் இடத்தில் தான் வந்திருப்பதை காட்டிக்கொள்ள உரத்து குரலில் பேசும் வழக்கமுடையவள். வேலையாட்களை விரட்டி அடித்து சக்கை பிழிந்து வேலை வாங்குவதில் நிகரற்றவள். தங்கள் அந்தஸ்துக்கு சம்மதியாக இல்லாதவர்களை கண்டால் துருவாக மதித்தாள். மற்றவர்கள் வீட்டு வைபகங்களில் கலந்து கொள்ள நேர்ந்தால் தன் வேலையாட்கள் கூட வர வில்வண்டியில் பூட்டிய காங்கேயத்து காலை கழுத்து சலங்கை ஒலிக்க தெரு பொழுது தூள் பறக்க ஒரு புயல் போல் வந்து இறங்குவாள். பெரிய தனக்காரர் மனைவி வந்திருக்காங்க, நகருங்க என்று வீட்டவர்கள் மற்றவர்களை இங்கும் அங்கும் முதைக்கிவிட்டு முன்னிற்கையில் அவளை சகல மரியாதையுடன் கொண்டு அமர்த்த வேண்டும். அத்தனை ஒரு ஆணவம். கணவன் இறந்த பின் மகன் இருக்கிறான் என்ற தெம்பிலே அதே திமிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இத்தனை அட்டகாச பின்னணியில் அவள் ஒரு பெரிய கோழை. சின்ன சங்கதிகளுக்கெல்லாம் நடுநடுங்கி போய்விடும் பயங்காளி. இதை தெரிந்து கொண்டிருந்த சட்டநாதன் வானம் கருத்து கொண்டு மழைக்கு அடிக்கோலி இருப்பதை பார்த்துவிட்டால் வில்வண்டியில் துரிதமாக வீட்டுக்கு வந்து விடுவார். பெருத்த மழையுடன் பலத்த இடியும் மின்னலுமாக மழை துவங்கிவிட்டால் மரகதம் மிகவும் பதறி போய்விடுவாள். அர்ச்சுனா அர்ச்சுனா என்று அவனை துணைக்கு கூவிக்கொண்டு கட்டிலின் மீது கம்பளத்தடியில் காதை பொத்தி கொண்டு மழை அடங்கும் வரை கட்டையாக கிடப்பாள். அம்மாவின் பயந்தாங்குழித்தனத்தை மகனும் நன்கு அறிவான். இருட்டிய பின் தனியே அந்த பெரிய வீட்டில் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே இருக்க அம்மாவுக்கு நடுக்கம் என்று வீட்டோடு தங்கி இருக்க தங்கவேலுவையும் அவரது உதவி ஆளனையும் உத்தரவிட்டிருந்தாள். மகன் வருவரை
கொன்னி மரகதத்திற்கு காவல் இருப்பது வழக்கம். இடியை கண்டு மரகதம் இருளையும் தனிமையையும் கண்டு ரொம்பவே பயந்தாள். அவளால் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க முடிந்ததில்லை. அந்த இரு அரக்கிகளுக்கும் இந்த உண்மை தெரிந்துவிட்டதோ, வேணுமென்றே அவளை தனியே படுக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்களோ. மின் விளக்கை பொருத்தும் பித்தான்கள் சுவற்றில் அவளது கைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தன. எழுந்து தானே இருட்டில் துழாவி விளக்கை போட்டு கொள்ளவும் இயலாத உடல் பலவீனம். பலவும் எண்ணி அஞ்சியபடி படுத்து கிடந்த அவளது கண்களை முடிவில் தூக்கம் அழுத்தியது. கொஞ்ச நேரம்தான் உறங்கியிருப்பாள். விருக்கென்று விழித்து கொண்டு விட்டாள். அது என்ன சத்தம்? ஜன்னல் அருகே ஓங்கி வளர்ந்து நின்ற வேப்ப மரத்து கிளையிலிருந்து கிரீச்சென்று அலறி சிறகை எடுத்துக்கொண்டு வேறு கிளைக்கு தாவிய பறவையொன்று எழுப்பிய ஒளியா? பின்பக்க தோட்டத்தில் இருக்கும் மாட்டு கொட்டில் கூரை மீது 2 பூனைகள் வழக்கம் போல சண்டையிட்டு கொண்டதால் ஏற்பட்ட சத்தமா? நடுங்கி போனாள். சற்றென்று விளக்கை போட்டு பார்த்தால் ஒழிய அமைதி ஏற்படாது போல உடல் வெடவெடுத்தது. ஆனால் அவளால் தான் எழுந்திருக்க முடியாதே. ஆமாம், சந்தேகமில்லாத அந்த பூனைகள் தான் சண்டையிட்டு பயங்கரமாக கத்துகின்றன. ஆமாம், அதையும் மீறி கேட்கும் அந்த சத்தம் என்னவாக இருக்கும்? மூச்சை அடக்கி கொண்டு ஊன்றி கேட்டாள். பக்கத்து அறையிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. அப்படியானால் பக்கத்தறையில் யார் மெல்ல நடமாடுகிறது? அவளுக்கு தெரிந்தவரை அந்த கிராமத்தில் திருட்டு கொள்ளை என்ற சங்கதிகள் நடந்ததில்லை. சண்டை சச்சரவுகள் அடிக்கடி பஞ்சாயத்தார் முன்னிலையில் விசாரிப்புக்கு வருவது வழக்கம். மடையை திறந்து தன் வயலுக்கு அதிகம் நீர் பாய்ச்சி கொண்டு விட்டான், முறை பெண்ணை வேறு இடத்தில் கட்டி கொடுக்க முயல்கிறான் என்பது போன்ற விவகாரங்கள் தான் அதிகம். என் பசு மாடுகள் 2 காணவில்லை, ஆடுகள் 10 காணாமற் போயின, கோவில் பூசை என் முறை, அதில் பங்காளி குறுக்கிட்டு விட்டான் என்பது போன்றவைதான் விசாரணைக்கு வரும். கடை தெருவை ஒட்டியிருந்த அந்த 4 தரமான தெருகளில் ஓரளவு வசதியானவர்கள்தான் வசித்து கொண்டிருந்தனர். சில வீடுகளில் நாள் முழுவதும் ஆட்கள் நடமாடி கொண்டிருந்தனர். இந்த வீட்டில் கள்ளன் புகுந்தான், அந்த வீட்டில் சாமான்கள் கொள்ளை போயிற்று என்று பெரிய திருட்டுகள் ஏதும் அவள் வாழ்வில் இதுவரை நடந்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. காவேரியின் அக்கறையில் நாடோடி கூட்டம் ஒன்று முகாமிட்டிருப்பதாக தெரிந்ததும் பஞ்சாயத்தார் ஊர் மக்களை எச்சரிக்கை செய்து விடுவார்கள். போலீஸிடம் முன்னதாக புகார் எழுப்பி விடுவார்கள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடு, சுண்ணாம்பை அரைத்து கலவை செய்து கனமாக எழுப்பிய சுவர். கன்னம் வைக்க தொடங்கினால் சுவரை துளைத்து கொண்டு திருடன் உள்ளே வருவதற்குள் விடுந்துவிடும். பிறகு ஊரார் கையில் அகப்பட்டு கொள்ளும். அவன் உடல் பஞ்சாகிவிடுமே. ஆனால் காலம் எப்போது வெகுவாக கேட்டிருக்கிறது. டிராமா சினிமாக்களில் வரும் வில்லன்கள் பெரிய பங்களாக்குள் எப்படி நுழைகிறது என்பதை வேடிக்கையாக காட்டி கொடுத்து விடுகிறார்கள். விலைவாசிகள் உயர்ந்து போய்விட்டிருப்பதில் பற்றாக்குறையில் பலர் அவதிப்படுகின்றனர். வேலை இல்லாத திண்டாடும் இளைஞர்கள் இப்படி புதுவிதமான திட்டுகளில் ஈடுபடுவது இயல்புதானே. பகவதியிடம் படித்து சொன்னேன். அவள் கேட்டாளா? புழக்கடை கதவை தாளிட்டு குறுக்கே இரும்பு சட்டத்தை போட்டுவிட வேண்டும். அப்படி செய்தாளா? சோம்பேறித்தனத்தில் அவளை அதை செய்யாது படுத்து விட்டிருக்கிறாள். வீட்டில் துணை இல்லை என்று துளவறிந்து யாரோ திருடன் உள்ளே புகுந்து விட்டிருக்கிறான். என்ன அடுத்த அறையில் யாரோ இரும்பு பீராவை திறப்பது போன்ற சத்தம். பகவதி பகவதி கூவி அழைக்க நினைத்தாள். அச்சத்தில் வார்த்தைகள் தொண்டையை அடைத்து கொண்டன. மேனி முழுவதும் வியர்வை கொப்பளித்து கொண்டது. சத்தம் இப்போது மிக அருகில் துல்லியமாக கேட்டது. அவள் நெஞ்சின் படப்படப்பு அதிகமாகியது. மூச்சு விட முடியாது போன்று இறுக்கத்தில் திணறினாள். அவளது அறையில் இருந்ததொரு அலமாரியின் கதவுகள் அப்படிதான் கிரீச்சிடும். கீழ்களுக்கு எண்ணெய் போட வேண்டும் என்று சாம்புவிடமோ மகனிடமோ சொல்ல மறந்து போனாள். அவள் உடம்புக்கு முடியாமல் படுத்த போது வீட்டிலிருந்து வெள்ளி சாமான்களை எடுத்து பார்த்திபன் தன் இரும்பு பூராவில் பத்திரப்படுத்தி பூட்டி விட்டிருந்தான். ஆனாலும் அவள் சாப்பிடும் வெள்ளித்தட்டு, கிண்ணங்கள், கரண்டிகள், தண்ணீர் வைக்கும் கூஜா, டம்ளர்கள் அனைத்தும் அந்த அலமாரியில் தான் இருந்தன. அவைகளை எடுத்து பத்திரமாக மகன் பூட்டி வைப்பதை அவள் தடுத்தாள். நான் இருக்கும் மட்டும் என் சாமான்கள் என் அறையிலே இருக்கட்டும். உயிரோடு இருக்கிற வரையில் தானே வெள்ளி கிண்ணத்திலே பால் சோறு திங்க போகிறேன். நான் போயிட்டா? கோபமும் அழகியமாக அவள் பேசியதை கேட்டு அவன் மௌனமாகினான்.
பூஜை அறையில் வெள்ளித்தட்டு காணாமற் போனதும் அங்கிருந்த குங்குமச்சிமி, சந்தன பேலா, பன்னீர் சொம்பு போன்ற வெள்ளி சாமான்களை தன் அலமாரியில் வைத்துவிட மருமகளிடம் உத்தரவிட்டிருந்தாள். வீட்டிலே கொஞ்சம் வெள்ளி சாமான்கள் இருப்பது தங்கவேலுக்கு தெரியும். யாருக்காவது அவன் உளவு சொல்லி திருடும்படி ஏவி விட்டிருப்பானோ? மருமகள் கூடவே அறையில் துணைக்கு படுத்து கொண்டிருந்தால் இரவில் எந்த நேரத்திலும் கூப்பிட இயலும். சாம்பவி, என்ன தூக்கம்? எரும மாட்டு ஜென்மம். பின்பக்கம் சத்தம் கேட்கிறதே, என்னன்னு போய் பார்த்துவிட்டு வா. மரத்துக்கிளை காற்றில் அசைந்தாலும் மருமகளை விரட்டி கொண்டிருந்தாள். சாம்பவியும் சற்றென்று எழுந்து போய் பார்த்துவிட்டு வருவாள். ஒன்றுமில்லை அத்தை, பூனை ஒன்று ஓடி மேஜை மேலிருந்த டம்ளரை தள்ளிடுச்சு, அவ்வளவுதான். ஜன்னல் கதவுகளையெல்லாம் பத்திரமாக அடைத்து விட்டு தான் சாம்பவி படுப்பது வழக்கம். அப்படியும் முற்றத்து கம்பி இடுக்கு வழியே ஒரு பொல்லாத பூனை உள்ளே நுழைந்து சில நாட்களாக வீட்டுக்குள் இங்கும் அங்கும் ஓடி இரவில் தூங்கும் சமயத்தில் சத்தம் எழுப்பி அவளை பயப்பட செய்து கொண்டிருந்தது. பார்த்திபனிடம் சொல்லி முற்றத்து தடுப்புக்கு குறுக்கு கம்பிகள் போட்டு அதை தவிர்க்க வேண்டுமென்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். பகவதி வந்த பின்னர் அதை பற்றிய ஞாபகமே இருக்கவில்லை. தொப்பென்று ஒரு தட்டு விழுந்தது. அதில் ஏற்பட்ட சத்தம் அவளை திடுக்கிட செய்துவிட்டது. உடம்பு நடுங்கி மார்பு வேகமாக துடித்து கொண்டது. அந்த பொல்லாத பூனை செய்யும் சத்தமல்லவே இது. அலமாரியிலிருந்து ஏதோ கீழே தவறி விழுந்ததால் ஏற்படும் சத்தம் போல தெரிகிறதே. அடுத்த அறையில் விளக்கு எரிவது போல தோணுதே. அந்த அறையின் வெண்டிலேட்டர் வழியே தெரிந்த வெளிச்சம் நடையில் படைந்து கதவின் இடுக்கு வழியே அவளுக்கும் தெரிந்தது. விளக்கை நன்றாக எரிய விட்டு கொண்டு அவளது அலமாரியை திறந்து சாமான்களை உருட்டும் திருடன் அவள் நினைத்து முடிப்பதற்குள் கலுக்கென்று சிரிப்பு சத்தம் அவளை திகைக்க வைத்தது. எதற்கெடுத்தாலும் அப்படி சிரிப்பவள் மாயா. ஆமாம், இருவர் தனிந்த குரலில் பேசுவது துல்லியமாக கேட்கிறதே. சற்றென்று வலுவாக இருந்த தன் கையை மெல்ல தூக்கி தலையினின் கீழ் துழாவினாள். அவளது குத்து சாவியை காணவில்லை. அவள் விழித்து கொண்டிருந்த போதே எப்படியோ மாயமாக பகவதி எடுத்து கொண்டு விட்டிருக்கிறாள். அப்படியென்றால் திருடர்கள் யாரும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் புகுந்து விடவில்லை. வீட்டிலிருந்த விருந்தாளிகளே இப்போது பக்கா திருடர்களாகி விட்டார்கள். அவள் இப்போது என்ன செய்ய? கத்தி கூச்சலிட்டால் உதவிக்கு ஓடி வர தங்கவேல் கூட இல்லையே. வாட்ட சாட்டமான அவன் தன் பார்வையாலேயே அவர்களை பொடியாக்கி விடுவானே. நம்பிக்கை மிக்க அவனை சந்தேகப்பட்டு வேலையை விட்டு நீக்கியது எத்தனை பெரிய தவறு. படுக்கையில் லேசாக புரண்டு தொண்டையை சிறுமினாலும் விழித்து கொண்டு எழுந்து அருகில் வந்து அத்தை கூப்பிட்டீங்களா என்று பரிவுடன் கேட்ட மருமகள் சாம்பியை வெளியே அனுப்பியது எத்தனை பெரிய பிசுகு. பகவதியின் பேச்சுக்கு தலையாட்டி வீட்டிலிருந்த அத்தனை வேலை ஆட்களையும் அனுப்பிவிட்டு ஐயோ மாபெரும் பிசுகை செய்து விட்டிருக்கிறாளே. எழுந்து நடக்க முடியாத நோயாளி, அவளால் எதுவும் செய்ய முடியாது. உரத்த கத்த கூட வலுவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பகவதியும் அவள் மகனும் எத்தனை ஒரு பெரிய சதியை தீட்டி விட்டிருக்கிறார்கள். வீட்டிலுள்ள வெள்ளி பாத்திரங்களை சேகரித்து மூட்டை கட்டி கொள்கிறார்கள் போலும். இரும்பு பீரோவில் அடித்தட்டில் துவாலைகளின் மடிப்புகளிடையே 15 பவுன்களை அவள் சேகரித்து மகனுக்கு கூட தெரியாமல் வைத்திருந்தாள். இந்த வயதில் விதவையாகிய பின்னரும் அவளுக்கு அந்த தங்கத்திலே ஒரு கனமான பொன் சரடு செய்து அணிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. பகவதியின் கைகளில் அவை அகப்பட்டால் கட்டாயம் சுருட்டு கொண்டு விட போகிறாள். படித்தவள், பண்புடன் நடந்து கொள்வாள் என்று எண்ணி வீட்டில் சேர்த்தது மிகப்பெரிய தவறு. பிறர் பொருளுக்கு பேயாக அலையும் கிராதைக்கு பகவதி. யாருமில்லாத போது திருட ஆரம்பித்திருக்கிறாள். திருடி கொண்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஒழியட்டும். போகிற போக்கில் தங்களது திருட்டு வெளிப்படக்கூடாது என்று அவளது கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொன்று விட்டு போனால் சில்லென்று குளிர்காற்று ஜன்னல் வழியே வீசிய போது பயத்திலே மரகதத்தின் உடல் கிடுகிடுவென்று நடுங்க தொடங்கியது. வறண்டு கட்டை போலாகியது. தண்ணீர் குடிக்க வேண்டும் போல தாகமாக இருந்தது. இப்போது அவள் பகவதியை கூப்பிட முடியுமா? வந்து கோபத்துடன் கழுத்தை ஒரே அமுக்காக அமுக்கி மரகதம் பச்சை பிள்ளை போல விசும்பி அழுதாள். பிறரை அழ வைத்து இதுவரை வேடிக்கை பார்த்த மரகதம் இப்போது அழுதாள். யாரும் தேற்ற அருகில் இல்லாது
அழுது கொண்டே படுத்திருந்தாள்.